ஹாய், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இம்பார்ட்டன்ட் ஷார்ட் ஆன்சர்ஸ் ஆஃப் ஃபிசியாலஜி ஃபார் பிஎஸ்சி நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு பார்ட் 2 வீடியோ தான். ப்ரீவியஸாக பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கேன், அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. அண்ட் பார்ட் 1 வீடியோக்கு நிறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தீங்க. நெக்ஸ்ட்டு சைக்காலஜி அண்ட் சோஷியாலஜி கொஷின்ஸும் கேட்டிருந்தீங்க, அதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நான் அதையும் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா 37 கொஷின்ஸ் 2 மார்க்ஸ் எழுதியிருக்கேன். இதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கொஷின் பேங்க் தான் எடுத்திருக்கேன். ஃப்ரம் த இயர் ஆஃப் 2008 to till now 2020-24 வரைக்கும் அந்த எல்லா கொஷின்ஸுமே தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாசெண்டல் ஹார்மோன்ஸ் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க. பிளாசெண்டல் ஹார்மோன்ஸ்னு பார்த்தீங்கன்னா பிளாசெண்டா எப்போ நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும்னா டியூரிங் ப்ரெக்னன்சி பீரியடில் தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த டைமில் என்ன ஹார்மோன்ஸ்லாம் வரும்னா the placenta produces several important hormones during pregnancy to support fetal growth and maternal changes. These include HCG hormone. HCG பார்த்திங்கன்னா யூஸ்வலாக ப்ரெக்னன்சின்னு ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆகும் போது பிளட் டெஸ்ட்டில் இதை தான் செக் பண்ணி பார்ப்பாங்க, இதோட லெவல் தான். ஹியூமன் கொரியோனிக் கொனடோட்ரோபின், அப்புறம் ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜன்ஸ், ஹியூமன் பிளாசெண்டல் லாக்டோஜன் அண்ட் ரிலாக்ஸின், இதெல்லாம் தான் பிளாசெண்டல் ஹார்மோன்ஸ். நெக்ஸ்ட் டிஃபைன் கார்டியாக் அவுட்புட். கார்டியாக் அவுட்புட்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹார்ட் ரேட் இன்டூ ஸ்ட்ரோக் வால்யூம் தான் கார்டியாக் அவுட்புட்டோட ஃபார்முலாவே. இட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் பிளட் த ஹார்ட் பம்ப்ஸ் பெர் மினிட். ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ பிளட் வந்துட்டு பம்ப் ஆகுதோ அதுதான் கார்டியாக் அவுட்புட். ஹார்ட் ரேட்ன்றது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஹார்ட் பீட்ஸ் பெர் மினிட். ஸ்ட்ரோக் வால்யூம் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் பிளட் பம்ப்டு பை 1 வென்ட்ரிக்கல் இன் 1 பீட். ஒரு பீட்க்கு ஒரு வென்ட்ரிக்கல் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பிளட் போதோ அதுதான். நார்மல் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இன் அடல்ட்ஸ் 4 to 8 liters per minute. நெக்ஸ்ட் டிஃபைன் ஸ்பெர்மடோஜெனிசிஸ். ஸ்பெர்மடோஜெனிசிஸ்ன்றதே தெரியுது, ஸ்பெர்ம் ரிலேட்டட் தான். இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெர்ம் செல்ஸ், அதான் ஸ்பெர்மட்டோசோவா. ஸ்பெர்ம் செல்ஸ் தான் ஸ்பெர்மட்டோசோவா சொல்லுவாங்க. ஃப்ரம் ஸ்பெர்மட்டோகோனியா இன் த செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ் ஆஃப் த டெஸ்டிஸ். டெஸ்டிஸில் ஃபார்ம் ஆகிறது தான் ஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகிறது தான் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன் ஆர்கன்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக என்ன ஹார்மோன்ஸ்லாம் இருக்கான்னா விச் இஸ் நாட் விசிபிள், ஓவேரியன், ஃபெலோப்பியன் டியூப்ஸ், யூட்ரஸ், வெஜைனா, சர்விக்ஸ். எக்ஸ்டர்னலாக பார்த்தீங்கன்னா லேபியா மெஜோரா, லேபியா மைனோரா, கிளைட்டோரிஸ் அண்ட் வெஸ்டிபிள். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி பேரலாக படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். ப்ரீவியஸ் வீடியோஸ்லையும் நான் இதான் சொல்லியிருக்கேன், ஏன்னா இதே செட் ஆஃப் கொஷின்ஸ் தான் அனாட்டமிலையும் வந்திருக்கு. மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 15 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசியாலஜி அனாட்டமி சேம் கொஷின்ஸ் தான் வரும். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சலைவா. சலைவா அதாவது உமிழ்நீர் எதுக்கெலாம் யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா இட் ஹெல்ப்ஸ் இன் டைஜஷன் ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டை வந்துட்டு பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. மாய்ஸ்டன் ஃபுட் டு ஃபார்ம் அ போலஸ் ஃபார் ஈஸி ஸ்வாலோயிங். நெக்ஸ்ட்டு ஆன்டிபாக்டீரியல் ஏஜென்ட் அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு தட் ப்ரொடெக்ட்ஸ் அகெயின்ஸ்ட் இன்ஃபெக்ஷன். நெக்ஸ்ட்டு டிசால்வ் ஃபுட் கெமிக்கல்ஸ் ஸோ தே கேன் be detected by taste buds. Next maintains oral pH, aids in clear speech. ஸ்பீச்சுக்கும் யூஸ் ஆகுது, ஏன்னா மாய்ஸ்டன் பண்ணும் ஓரல் கேவிட்டி, அதனால் நல்லா பேச முடியும். நெக்ஸ்ட்டு எனி 4 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லிவர் கேட்டிருக்காங்க. நான் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பேன். மெட்டபாலைஸ் கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ், அதை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ரிமூவ்ஸ் டாக்ஸின்ஸ், ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால் ஃப்ரம் த பிளட். Next produces bile which helps in digestion and absorption of fats, stores glycogen, vitamin A, D, B12 and minerals like iron and copper, produces albumin, clotting factors and globulins, contains Kupffer cells that destroy, Kupffer cells enna act pannuna that destroy old RBCs and pathogens. Next metabolize ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் அண்ட் இன்சுலின், இதெல்லாம் தான் லிவரோட ஃபங்க்ஷனு. இந்த கொஷின் 3 times வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு நேம் த பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ். இந்த கொஷின் 2 times வந்திருக்கு. பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்புமின் அண்ட் குளோபுலின்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா, பீட்டா அண்ட் காமா 3 types இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபைப்ரினோஜன். நெக்ஸ்ட்டு டிஃபைன் ஜிஎஃப்ஆர். ஜிஎஃப்ஆர்ன்றது பார்த்தீங்கன்னா glomerular filtration rate. இது என்ன ரேட்னா இட் இஸ் அ ரேட் at which the kidneys filter blood through the glomeruli to form filtrate. Filtrateன்றது பார்த்தீங்கன்னா ப்ரீயூனியன் தான் ஃபில்ட்ரேட்டு. ஸோ இட் மெஷர்ஸ் கிட்னி ஃபங்க்ஷன். மெயின் ஃபங்க்ஷனே இது ஜிஎஃப்ஆர். நம்ம எது ரிலேட்டட்னா ஜிஎஃப்ஆர் ரேட் எது பார்க்குறோன்னா கிட்னி ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதா இல்லையாறது பார்க்குறதா. நார்மல் ஜிஎஃப்ஆர் இன் அடல்ட் பார்த்தீங்கன்னா 90 to 120 ml per minute. நெக்ஸ்ட்டு கண்டக்டிங் சிஸ்டம் ஆஃப் ஹார்ட் வந்துட்டு டயக்ராம் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இதில் என்னெல்லாம் மென்ஷன் பண்ணிங்கன்னா ரைட் ஏட்ரியம், லெஃப்ட் ஏட்ரியம், எஸ்ஏ நோடுன்றது சைனோ ஆக்சியல் நோட். நெக்ஸ்ட்டு ஏபி நோட் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அது போக பார்த்தீங்கன்னா
bundle of his தெரிஞ்சிருக்கணும், Purkinje fibers and right and left bundle branches தெரிஞ்சிருக்கணும். இந்த டயக்ராம் நீங்கள் ஒன்ஸ் உங்கள் பிக்சர் எடுத்து பார்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டான டயக்ராம் ட்ரா பண்ண வராது சரியா. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன் அபவுட் கண்டக்டிங் சிஸ்டம் ஆஃப் ஹார்ட் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி இது ஒரு ப்ரீஃபாக நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன் ஷார்ட்டாக எப்படி எழுதலான்றதையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன். ஆக்சுவலி த ப்ராசஸ் ஸ்டார்ட்ஸ் வித் எஸ்ஏ நோட்டில் தான் ஸ்டார்ட் ஆகும். எஸ்ஏ நோட் பார்த்தீங்கன்னா த ஹார்ட் நேச்சுரல் பேஸ் மேக்கர் எதுன்னு ஒரு வாட்டி 2 மார்க்ஸில் வந்திருக்கு. நேச்சுரல் பேஸ் மேக்கர் பார்த்தீங்கன்னா எஸ்ஏ நோட் தான், அதாவது சைனோ ஆர்ட்ரியல் நோட் தான். விச் இனிஷியேட் எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ், அங்கே தான் எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த இம்பல்ஸ் எங்கே பாஸ் அவுட் ஆகும்னா தீஸ் இம்பல்ஸ் ட்ராவல் த்ரூ த ஏட்ரியா காசிங் தெம் டு கண்ட்ராக்ட் ஆகும் ஏரியாவில். நெக்ஸ்ட்டு அண்ட் பம்ப் பிளட் இன்டூ வென்ட்ரிகல்ஸ். ஏட்ரியம்லேருந்து கான்ட்ராக்ட் ஆகிறதுனால வென்ட்ரிகல்ஸில் பிளட் போகும். த இம்பல்ஸ் தென் ரீச்சஸ் த ஏட்ரியோவென்ட்ரிகுலர் நோட், ஏவி நோட்டில் அந்த இடத்துல வந்து இம்பல்ஸ் வரும். வித் வேர் அ ப்ரீஃப் டிலே அக்கர்ஸ், அந்த இடத்துல ஒரு பாஸ் நடக்கும், ஒரு பாஸ் நடக்கும். அலோயிங் த ஏட்ரியா டு எம்டி பிஃபோர் த வென்ட்ரிகல் கான்ட்ராக்ட், அதாவது ஏட்ரியாவில் கான்ட்ராக்ட் ஆகி வெளியில் வந்துட்டு திரும்ப வென்ட்ரிக்கலில் கான்ட்ராக்ட் ஆகிறதுக்குள்ளே நடக்கிற பீரியடில் பார்த்திங்கன்னா ஒரு இம்பல்ஸ் வந்துட்டு டிலே ஆகும். அதுதான் வந்து ஏவி நோடில் நடக்கும். ஃப்ரம் த ஏவி நோட் த சிக்னல் கண்டினியூஸ் த்ரூ த ஏவி நோட்லேருந்து பார்த்திங்கன்னா பண்டில் ஆஃப் ஹிஸ்க்கு போகும். விச் ஸ்ப்ளிட்ஸ் இன்டூ, அங்கேருந்து பார்த்திங்கன்னா ரைட் அண்ட் லெஃப்ட் பண்டில் பிரான்ச்சஸ்க்கு போகும், லொக்கேட்டட் வித்தின் த வென்ட்ரிகல்ஸ் உள்ளவே போகும். ஃபைனலி த இம்பல்ஸ் ரீச்சஸ் த Purkinje fibers which stimulate the ventricles to contract, pumping blood to lungs and bodyக்கு ரீச் அவுட் ஆகும். இன் ஷார்ட் பார்த்தீங்கன்னா இது இப்படியே நீங்கள் எழுதலாம். எஸ்ஏ நோடில் பார்த்தீங்கன்னா இம்பல்ஸ் நடக்கும், அதனால் ஏட்ரியல் வந்து கான்ட்ராக்ஷன் நடக்கும். அந்த இம்பல்ஸ் பார்த்தீங்கன்னா ஏவி நோட ரீச் ஆகும், அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்லைட் டிலே நடக்குது. தென் பார்த்தீங்கன்னா Purkinje பண்டில் ஆஃப் ஹிஸ்க்கு பாஸ் அவுட் ஆகுது. அண்ட் தென் அங்கேருந்து பார்த்திங்கன்னா ரைட் அண்ட் லெஃப்ட் பண்டல் பிரான்ச்சஸ்க்கு பாஸ் அவுட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா Purkinje fibers மூலயமா வென்ட்ரிகல்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ கான்ட்ராக்ட் ஆகி அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு பிளட் சப்ளை ஆகும். இவ்வளோ தான் இதோட ஷார்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா 2 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செரிபெல்லம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா கோஆர்டினேஷன் ஆஃப் வாலண்ட்ரி மூமெண்ட்ஸ். நம்ம வாலண்ட்ரியாக என்னெல்லாம் மூமெண்ட்ஸ் பண்ண முடியுதோ அது எல்லாமே அதுதான் கோஆர்டினேட் பண்ணும். மெயின்டெனன்ஸ் ஆஃப் பேலன்ஸ் அண்ட் போஸ்டர் பிளேஸ் அ கீ ரோல் இன் லேர்னிங் மோட்டார் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட். ஏதாச்சும் ஒரு ஸ்கில்ஸ்லாம் லேர்ன் பண்ணுறதுக்கு இந்த செரிபெல்லம் தான் நமக்கு ஒர்க் ஆகும். காக்னிட்டிவ் அண்ட் எமோஷனல் ப்ராசஸிங்க்கும் இதுதான் ஹெல்ப் ஆகும். 2 ஹார்மோன்ஸ் ஆஃப் அட்ரினல் மெடுலா, 2 ஹார்மோன்ஸ் தான் இருக்கிறதே. அட்ரினல் மெடுலா எங்கே இருக்கும்னா இன்னர் பார்ட் ஆஃப் த அட்ரினல் கிளாண்டில் தான் அட்ரினல் மெடுலா இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா அட்ரினலின், எபினெஃப்ரின் அதர் நேம், நார்அட்ரினலின், நார்எபினெஃப்ரின் அதர் நேம். டைப்ஸ் ஆஃப் பிளட் குரூப்ஸில் பார்த்திங்கன்னா ஏபிஓ பிளட் குரூப்பில் குரூப் ஏ அதாவது ஏ பாசிட்டிவ் ஏ நெகட்டிவ், குரூப் பி பி பாசிட்டிவ் பி நெகட்டிவ், குரூப் ஏ அண்ட் பி ஏபி பாசிட்டிவ் அண்ட் ஏபி நெகட்டிவ். நெக்ஸ்ட்டு குரூப் ஓ பாசிட்டிவ் அண்ட் ஓ நெகட்டிவ். ஏபி பார்த்திங்கன்னா யூனிவர்சல் ரெசிபியன்ட் அண்ட் குரூப் ஓ பார்த்திங்கன்னா யூனிவர்சல் டோனார். நெக்ஸ்ட்டு RH ஃபேக்டரில் பார்த்திங்கன்னா RH பாசிட்டிவ் அண்ட் RH நெகட்டிவ் இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின் டிஃபைன் sarcomere. Sarcomere is the basic structural and functional unit of a muscle fiber. அதாவது என்ன மசில்ஸ்னால் skeletal and cardiac muscles தான். இட் இஸ் த செக்மெண்ட் ஆஃப் அ மயோஃபைப்ரல். அது ஒரு செக்மெண்ட் எங்கே இருக்குன்னா பிட்வீன் 2 Z லைன்ஸ். நிறைய லைன்ஸ் இருக்குது, Z லைன் A லைன்ற மாதிரி. அந்த 2 லைனுக்கும் நடுவில் மயோஃபைப்ரல்லாம் இருக்கிறது தான் sarcomere சொல்லுவாங்க. அண்ட் இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மசில் கன்ட்ராக்ஷனுக்குலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தான் sarcomere. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் நியூரான்ஸ். இந்த கொஷின் 2 டைம்ஸ் வந்திருக்கு. பேஸ்ட் ஆன் த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா சென்சரி நியூரான், அதர் நேம் பார்த்திங்கன்னா எஃபரண்ட் நியூரான், மோட்டார் நியூரான், எஃபரண்ட் நியூரான், இன்டர் நியூரான்ஸ், ரிலே நியூரான்ஸ் ஆர் அசோசியேஷன் நியூரான் சொல்லுவாங்க. பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா யூனிபோலார் நியூரான்ஸ், பைபோலார் நியூரான்ஸ் அண்ட் மல்டிபோலார் நியூரான்ஸ் இருக்குது. எனி 2 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செல் மெம்ப்ரெயின் கேட்டனா செல் மெம்ப்ரெயினோட அதர் நேம் தான் பிளாஸ்மா மெம்ப்ரெயின். இட் ப்ரொவைட்ஸ் ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் அரவுண்ட் த செல்ஸ், மெயின்டைன்ஸ் ஷேப் அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த செல், controls what enters or exits the cell, allows nutrients in and waste out. இதுதான் இதோட ஃபங்க்ஷன்ஸே. நெக்ஸ்ட் எனி 4 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தைராய்டு ஹார்மோன். ஃபர்ஸ்ட் வந்து ரெகுலேட்ஸ் மெட்டபாலிசம், இன்க்ரீஸ் பிஎம்ஆர்ன்றது பேசல் மெட்டபாலிக் ரேட் இன்க்ரீஸ் பண்ணும். சப்போர்ட் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். எப்படின்னா நம்ம ஹார்மோன்ஸ் செக்ரீட் பண்ணி
growth and development யூஸ் ஆகும். Control heart and muscle function, அதாவது it increases heart rate and cardiac output. It maintains muscle tone and strength. Next, it maintains the body temperature. It helps to maintain alertness, reflexes and mental function யூஸ் ஆகும். Thyroid hormone. Next, what is vital capacity and give its normal value. Actually, vital capacity already நம்ம பார்த்தது தான். It is a maximum amount of air a person can exhale forcefully. அதாவது மூச்சு விடுறது தான். After taking the deepest breath possible. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ breath வந்துட்டு inhale பண்ணி ஃபோர்ஸ்ஃபுல்லாக எக்ஸேல் பண்ணுறது தான் வைட்டல் கெப்பாசிட்டி சொல்லுவாங்க. யூஸ்வல் நார்மல் வைட்டல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 3 to 5 liters தான். நெக்ஸ்ட் நேம் த லேயர்ஸ் அண்ட் செக்ரீஷன்ஸ் ஆஃப் அட்ரினல் கார்டெக்ஸ். 3 லேயர்ஸ் இருக்குது. லேயர்ஸ் அண்ட் செக்ரீஷன் அப்படியே ஆல்டர்னேட்டாக எழுதியிருக்கேன். ஜோனா குளோமெருலோசா. இதில் என்ன செக்ரீஷன்னா மினரலோ கார்டிகாய்ட்ஸ், அதாவது ஆல்டோஸ்டிரான் வரும். நெக்ஸ்ட்டு ஜோனா ஃபாசிகுலேட்டா, குளுக்கோகார்டிகாய்ட்ஸ், அதுதான் கார்டிசால். நெக்ஸ்ட்டு ஜோனா ரெட்டிகுலாரிஸ், ஆண்ட்ரோஜன், எக்ஸாம்பிள் DHEA. நெக்ஸ்ட் நேம் த 3 compartments of Cochlea. Scala vestibuli, scala media, அதாவது cochlear duct, scala tympani. இது 3 தான் compartments of Cochlea. நெக்ஸ்ட் synapse. synapseன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா it is a junction between two neurons, ரெண்டு நியூரான்ஸ்க்கும் நடுவில் or between a neuron and an effector cell. எந்த செல்லில் வந்துட்டு ஆக்ட் ஆகுதோ அந்த செல்லுக்கும் நியூரானுக்கும் நடுவில் இருக்கிறது, இல்லைனா ரெண்டு நியூரானுக்குள்ளே நடுவில் நடக்கிறது தான் ஜங்ஷன் தான் சினாப்ஸ் சொல்லுவாங்க. வேர் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ் அக்கர்ஸ். ஸோ ப்ரீ சினாப்டிக் நர்வ் நியூரான், அதாவது விச் சென்ஸ் த சிக்னல், அண்ட் சினாப்டிக் கிளெஃப்ட் நடுவில் இருக்கும், அதாவது ஸ்மால் கேப் பிட்வீன் த நியூரான்ஸ், அண்ட் போஸ்ட் சினாப்டிக் நியூரான் ஆர் செல் விச் ரிசீவ்ஸ் த சிக்னல். இந்த ப்ராசஸில் தான் சினாப்ஸ் வந்து ஒர்க் ஆகும். டிஃபைன் ஆஸ்மோசிஸ். ஆஸ்மோசிஸ்ன்றது பார்த்திங்கன்னா movement of water molecule from a region of lower solute concentration to a region of higher solute concentration. அதாவது வாட்டர் மாலிக்யூல்ஸ் லோவர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷனுக்கு மூவ் ஆகிறது தான் ஆஸ்மோசிஸ் சொல்லுவாங்க. அக்ராஸ் அ செமி பெர்மியபிள் மெம்ப்ரெயின். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செர்டோலை செல்ஸ். இந்த கொஷின் 2 times வந்திருக்கு. ஏதாச்சும் ஒரு 2 ஃபங்க்ஷன் நமக்கு தெரிஞ்சாலும் போதும். எல்லா கொஷின்லேயுமே 2 to 4 ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் நரிஷ்மெண்ட் ஆஃப் டெவலப்பிங் ஸ்பெர்ம். நெக்ஸ்ட்டு கிரியேட் அ பேரியர் தட் ப்ரொடெக்ட்ஸ் டெவலப்பிங் ஸ்பெர்ம் ஃப்ரம் இம்யூன் சிஸ்டம். ஆக்சுவலி இம்யூன் சிஸ்டம் வந்துட்டு இதை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்க பார்த்துக்கிறோம், ஸ்பெர்ம் செல்ஸ் அஃபெக்ட் பண்ணாமல். நெக்ஸ்ட்டு ப்ரொடியூஸ் seminiferous tubal fluid that helps transport sperm to the ependymus. Next, removes damaged or dead germ cells through phagocytosis. Phagocytosis na adan eliminate பண்றது தான். Next, secretes hormones like secrete hormones and proteins like inhibin, ABP. ABP ன்றது பார்த்தீங்கன்னா androgen binding protein. Next, anti-Mullerian hormone. Next, any 2 functions of testosterone. Testosterone என்னெல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் லைக் டெஸ்டஸ், பென்னிஸ், ஸ்க்ராட்டம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டெவலப்மெண்ட் ஆஃப் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் லைக், அதாவது ஒன்ஸ் வந்து பியூபர்ட்டி அட்டைன் பண்ணதுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் நடக்கலாம், அதுக்கெலாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டீப்பனிங் ஆஃப் வாய்ஸ், க்ரோத் ஆஃப் ஃபேஷியல் அண்ட் பாடி ஹேர். நெக்ஸ்ட்டு சப்போர்ட் த ப்ரொடக்ஷன் அண்ட் மெச்சுரேஷன் ஆஃப் ஸ்பெர்ம் இன் த டெஸ்டஸ். நெக்ஸ்ட்டு மூட் அண்ட் எனர்ஜி ரெகுலேஷனுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட், வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்டொமக். இந்த கொஷினும் 2 times வந்திருக்காங்க. இட் இஸ் அ டெம்பரரி ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட்டு. அந்த ஸ்பேஸில் தான் ஃபுட் ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட், ஹெல்ப்ஸ் இன் த டைஜஷன் இன் மெக்கானிக்கல் வேஸில் பார்த்தீங்கன்னா த்ரூ பெரிஸ்டாலஸ் மூவ்மெண்ட் மூலயமா ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட், கெமிக்கல் டைஜஷனில் பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸ் மூலயமா இட் செக்ரீட்ஸ் அ டைஜஸ்டிவ் ஜூசஸ் லைக் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் பெப்சினோஜன். நெக்ஸ்ட், ப்ரொடெக்ட்ஸ் ஸ்டொமக் லைனிங் அண்ட் ஹார்மோன் ப்ரொடக்ஷன் which regulates digestion. Example gastrinக்குலாம் gastrin மாதிரிலாம் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு, define dead space. It refers to the volume of air that is inhaled but does not take part in the gas exchange because it remains in the airways or reaches non-functional areas of the lung. நம்ம இன்ஹேல் பண்ணுற காற்று பார்த்திங்கன்னா நம்மளோட லங்ஸ்லேயே போயிட்டு அப்படியே ஸ்டோர் ஆகிக்கும், பட் இது கேஸ் எக்ஸ்சேஞ்சாக ஒர்க் ஆகாது. அதுதான் வந்து டெட் ஸ்பேஸ் சொல்லுவாங்க. இதில் டைப்ஸ் பார்த்திங்கன்னா 3 இருக்குது: அனாட்டமிக்கல், ஆல்வியோலார் அண்ட் ஃபிசியாலஜிக்கல் டெட் ஸ்பேஸ்.
Next, active transport. Transportனாலே movement தான். It is a movement of molecules or ions across a cell membrane against the concentration gradient from low concentration to high concentration using a energy that is ATP. அதுதான் active transport. அதாவது movement of molecules or ions நடக்கிறது தான் active transport சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஃபைன் கிரிட்டினிசம். இது ஒரு கண்டிஷன். எப்போ வரும்னா சிவியர் ஹைப்போதைராய்டிசமில் தான் வரும். டியூரிங் அ ஃபீட்டல் லைஃப் ஆர் ஏர்லி இன்ஃபான்சி பீரியட்லேயே இது வந்துடும். இதோட காஸ் பார்த்திங்கன்னா கன்ஜெனிட்டலாக தான் இருக்கும். கன்ஜெனிட்டல் டெஃபிஷியன்சி ஆஃப் தைராய்டு ஹார்மோனால தான் வரும். அண்ட் பார்த்திங்கன்னா தைராய்டு ஹார்மோனோட ஃபங்க்ஷன்லேயே ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்க்கு யூஸ் ஆகுன்றதெல்லாம். நெக்ஸ்ட்டு ரீனல் ஃபெயிலியர். ரீனல் ஃபெயிலியர்ன்றது தான் கிட்னி ஃபெயிலியர். இட் இஸ் அ கண்டிஷன் இன் விச் த கிட்னிஸ் லூஸ் தேர் எபிலிட்டி டு ஃபில்டர். கிட்னிஸோட ஃபங்க்ஷன் சரியாக பண்ணது தான். அதாவது கிட்னிஸோட ஃபங்க்ஷன் என்னென்னா ஃபில்டர் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ், எக்ஸஸ் ஃப்ளூயிட்ஸை ஃபில்டர் பண்ணுறது, அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ் ஃப்ரம் த பிளட் எஃபெக்டிவ்லி. இதெல்லாம் ஃபெயில் ஆகும்போது தான் ரீனல் ஃபெயிலியர் சொல்லுவோம். இதோட டைப்ஸ் பார்த்திங்கன்னா அக்யூட் அண்ட் க்ரானிக் 2 டைப்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு மயஸ்தீனியா கிரேவிஸ். இது பார்த்திங்கன்னா இட் இஸ் அ க்ரானிக் ஆட்டோஇம்யூன் நியூரோமஸ்குலர் டிஸார்டர் that causes weakness in the skeletal muscle which are responsible for the movement. Next, glands. Glands are specialized organs made up of epithelial tissue that produce and secrete substances such as glands oda mukkiyamaana work பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸ், என்சைம்ஸ்,